ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். இது பார்ட் 2. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதீங்க, பார்ட் 2 வந்திருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ புரியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நோய் மேலாண்மையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இது எதுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன நோய்கள் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்க்குறக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா மடி வீக்கம். மடி வீக்கம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா மாட்டோட மடி பார்த்தீங்கன்னா வீங்கி கிடக்கும். அந்த பர்டிகுலர் மடியிலேருந்து வர அந்த பால் பார்த்தீங்கன்னா திரியாக இருக்கும், சுத்தமான பால் வராது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மடி வீக்கம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கால் கட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கால் பாதத்தை சுற்றி ஒரு வாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா கால் கட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு பார்த்திங்கன்னா வரும். அது ரேராக தான் வரும். மூணாவது பார்த்திங்கன்னா காய்ச்சல். அதை நம்ம குறைய பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல் வரும். காய்ச்சல் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக சாப்பிடாது, ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்கும் அது. நாலாவது பார்த்திங்கன்னா வயிறு உப்பிடும். அதாவது ஏதாவது சேராத சாப்பிட்டுச்சுன்னா பார்த்துங்க வயிறு பார்த்திங்கன்னா உப்பி கிடக்கும். இது பார்த்திங்கன்னா 4. ஸோ நான் சொன்ன அந்த 4 நோயுமே பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா மாட்டோட உயிர் எடுக்காது. அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் அந்த நோய் வந்தோடனே இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவே போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்தோடனே பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க. நான் சொன்ன எந்த நோய்க்குமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எந்த அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். நீங்களே மருத்துவம் பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி அது பார்த்திங்கன்னா நல்லது. ஏன்னா பால் கறக்கிற மாடாக இருந்தால் இந்த நோய்கள் வந்தால் பார்த்திங்கன்னா பால் கம்மியாயிடும், இழைச்சி அப்புறம் திரும்ப நீங்கள் அந்த பால் எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு நஷ்டமே வந்துடும் ஃபுல்லாக. அடுத்து பார்த்திங்கன்னா வயசான மாடு பார்த்திங்கன்னா என்றைக்குமே நீங்கள் வாங்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வயசான மாடுன்ட்டு ஒரு 40,000 30,000 கம்மியாக கிடைக்குன்னு வாங்கிட்டீங்கன்னா அதை திரும்ப விற்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் கீழே தான் நீங்கள் வாங்குவாங்க. ஏன்னா வயசான மாடு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பால் கம்மியாகிடும். ஸோ அதை யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த மாடு பார்த்திங்கன்னா 2 பல்லு மாடா, 4 பல்லு மாடா, 6 பல்லு மாடான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டு வாங்குறது நல்லது. பல் ரொம்ப அதிகமாக இருந்தால் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானது. ஸோ பார்க்கும்போது சந்தையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா மாடு நல்லா ஹைட்டாக நல்லா மடியோட பால் கறக்கிற மாதிரி நிற்கும். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா 1 லிட்ரு 1.5 லிட்ரு தான் கறக்கும் வயசான மாடுகள்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. வாங்கணுன்னு பார்த்திங்கன்னா இளங்கறவையாக, அதாவது ஃபஸ்ட் டைம் கன்று போடுற மாடு, இல்லைன்னா பார்த்திங்கன்னா 2வது டைம் கன்று போடுற மாடுன்னு இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் தேடி பார்த்து கரெக்டாக நல்ல மாடை வாங்குறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. இதில் ஃபஸ்ட் டைம் கன்று போடுற மாடு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பால் உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறங்காட்டி. இதே 2வது டைம் கன்று போடுற மாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் ஈல்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து வாங்க, அது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்சூரன்ஸ். மாடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் ஒரு 90,000 80,000க்கு ஒரு பெரிய ஹெச்எஃப் மாடு வாங்கினீங்கன்னா அது 25 லிட்டர் ஒன்று கறந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது நல்லது. டக்குன்னு அது ஏதோ மாட்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமையோ ஏதாவது நோய் டக்குன்னு அது ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க டேரெக்டாக அந்த மாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டுருங்க. சப்போஸ் போடாமல் விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர இழப்பு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நான் போன வீடியோவே சொல்லியிருந்தேன், மாட்டுக்கான தீவனத்தை பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்திங்கன்னா உருவாக்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வீடியோ பின்னாடி பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப் பண்ணி பிரிப்பில்லை. ஸோ ஃபுல்லாக காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் நாங்கள் மாட்டுக்கு போட்டிருக்கிறோம். வெளியே பார்த்திங்கன்னா குறைவாக தான் தீனே வாங்குகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வெளியே வாங்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைக்கோல் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா வரத்தீனு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டுக்கு கொடுக்கணும், அப்போ தான் பால் நல்லா வரும். நெக்ஸ்ட் இந்த கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு, அதாவது தவிடு, புண்ணாக்கு, மாடு தீவனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் உருவாக்க முடியாது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வெளியே தான் வாங்கணும். ஸோ நீங்கள் மொத்தமாக வெளியே வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி பாதி வாங்கினா பரவாயில்ல. நீங்கள் அந்த பச்சை தீனி கூட இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி மாட்டுக்கு போட்டு அதை கறந்து பால் விற்று பார்த்திங்கன்னா லாபம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் உங்களுக்கு லாபம்.
ஸோ அந்த ஒரு கைப்பிடி தட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10 ரூபாய்க்கு விற்றுட்ருப்பாங்க. நான் நேற்று தான் போய் தட்டு வாங்கினேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி தட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வாங்கி போட்டால் கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டை பராமரிக்கிறதுக்கான ஆள். அதாவது நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 மாடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆளே போதும். நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுதான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 10 மாட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ மாட்டவே பார்த்துருந்தா வேறு எந்த வேலையும் இல்லாதவங்களுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு மேலே மாடு போச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100 ஆள் வச்சுக்கணும். மாடு எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலையாட்களை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக தீனி வந்து கொடுக்க முடியாது. அதாவது நீங்கள் வந்து 7 மணிக்கு தீனி போடுறீங்கன்னா முதல் தீனி நீங்கள் மொத்தமாக எல்லா மாட்டுக்கும் அறுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 8 மணி 9 மணி ஆகிடும். தவிடு கட்டுறதுக்கு அது இதுன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தீனி போட முடியாமல் அது வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் ஹீல்டு கம்மியாயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா வேலைக்கு வச்சுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு மாட்டுக்கு தவிடு காட்டலாம், மாட்டு சாணத்தை ஒழிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட்டு தான். மறுபடியும் சாயங்காலம் மறுபடியும் போய் 2 மணி நேரம் பார்த்தோன்னா மீதி ஒர்க்கும் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ வேலையும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா தீனை சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு பால் நல்லா கொடுக்கும். ஸோ போன வீடியோலையுமே இந்த வீடியோவில் சேர்த்து எல்லா டாப்பிக்கையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டாபிக்ஸை ஃபாலோ பண்ணாவே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு.